இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேஅவுட்ஸில் பாருங்கள் சைஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சரிங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். என்னென்னா, இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பிரிண்டரில் நம்ம A4 ஷீட்டில் எனக்கு பிரிண்ட் எடுக்கணும், A3 ஷீட்டில் பிரிண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது பேப்பரில். ஓகேங்களா. அந்த பேப்பர் சைஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இதில் பாருங்கள், நான் வந்து ஈக்குவல் டு ரேண்ட் 10,10 அப்படிங்கிறத போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளோ பேராகிராஃப்ஸ் எனக்கு இங்கே டைப் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ வேர்ட்ஸ் அண்ட் பேராகிராஃப்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து ஒரு A4 ஷீட்டில் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் லேஅவுட்ஸுக்கு போங்க. அதில் சைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் 8.5 × 11 அப்படின்னு எனக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா. இந்த ஷீட் நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது. இதில் பாருங்கள் கஸ்டம் செட்டிங்ஸில் A4 சைஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.27 இன்ச்சஸ் × 11.69 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா. வித் அண்ட் ஹைட் இதுதான். இதை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிரிண்டர்ல A4 சைஸ்க்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா. இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட கண்ட்ரோல் பேனல் நான் ஓபன் பண்றேன் பாருங்க. இதுல வந்து என்னோட பிரிண்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்சன் பிரிண்டர் ஒன்று யூஸ் பண்றேன், மல்டி பர்பஸ் பிரிண்டர், அண்ட் தென் கெனான் பிரிண்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா டிஃப்ரெண்டான பிரிண்டர். இதே வந்து நான் வந்து தெர்மல் பிரிண்டர் யூஸ் பண்றேன், ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் ரெடி பண்றேன்னா அதுக்கு ஒரு சைஸ் இருக்கும். ஓகேங்களா. நீங்க எந்த பிரிண்டர்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களோ அந்த பிரிண்டர்ஸ் இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சைஸில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. இப்போ இதில் காட்டுற சைஸில் வந்து ஒரு சில சைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் டிஃப்ரெண்ட் பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால அந்த பேஜ் செட்டப்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே சைஸாக எனக்கு இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். சரிங்களா. இன்கேஸ் நீங்கள் லீகல் ஷீட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் லீகல் ஷீட்டு இல்லை A5னா A4ஓட பாதி. ஓகேங்களா. அதில் எடுத்தாலும் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா.